அதுக்கப்புறம் தான் நான் மணியை பார்த்தேன், உங்களையும் பார்த்தேன். நமக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுச்சு. நானும் பணம் விஷயமா தான் ஸ்ரீரங்கம் கோயில் வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன். இது சக்ஸஸ் பண்ணாதான் என்னுடைய பேத்தி சிவன்யா உயிரை காப்பாற்ற முடியும். பட் ஐ நோ வெரி வெல் அபவுட் மை ப்ராப்பர்ட்டிஸ். அவ்வளோ பணத்துக்கு போகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஐ நெவர் ஸ்டாப் மை ஜர்னி. நம்ம 4 பேருக்கும் பிரச்சனை வேற வேறையாக இருந்தாலும் சொல்யூஷன் காசு, பணம், துட்டு, மணி. நம்ம பிரச்சனை சால்வ் ஆகும்னா நம்ம 4 பேர் சேர்ந்து பேங்க்ல தான் போய் கொள்ளடிக்கணும். கரெக்டாக சொன்ன மணி. என்ன சொன்ன மணி? இன்னொரு வாட்டி சொல்ல. நம்ம பிரச்சனை சால்வ் ஆகும்னா 4 பேரும் பேங்க்ல தான் போய் கொள்ளடிக்கணும். எஸ், கரெக்ட். மணி சொன்ன மாதிரி நம்ம 4 பேர் சேர்ந்து கொள்ளையடிச்ச என்ன? சார், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். பட் நான் சீரியஸா தான் சொல்றேன். சார், என்னால இன்னொரு வாட்டிலாம் ஜெயிலுக்கு போக முடியாது. போங்க. நம்ம கொள்ளையடிக்க போறது பேங்க்ல இல்ல, ஒரு கார்ல வர பணத்தை. தெளிவாக சொல்லுங்கள், எப்படி சொல்றேன். ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டாக போங்க சார், அந்த ரூம் பின்னாடி இருக்கு. ஓகே. டேய் பூம் பூம், சொல்லுங்க தெளிவா. என்னது தூக்கிட்டு வர்றான்? டேய் இந்த வட்டக்கராவை கொண்டு போய் சென்னையில் பத்திரமா சேர்க்கணும். வட்டக்கராவா? ஐயா, வட்டக்கரான்னா என்னங்கய்யா? வட்டக்கரானா பணம்டா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் வழக்கு மொழியில பணத்துக்கு இன்னொரு பேர் வட்டக்கரா. அதான் தமிழ் மொழியில நிறைய அழிஞ்சு போச்சுல்ல, அதுல இதுவும் ஒண்ணு. இனிமேல் பணத்தை என்னன்னு சொல்லுவீங்க? வட்டக்கரான்னு சொல்லுவாங்கய்யா. டேய் சொல்லுங்கடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த வாட்டி ஓட்டுக்கு எவ்வளோ தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைடா, 10,000 ரூபாடா. காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல. அப்போ நம்ம இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சலாமா தலைவா? டேய் யார் அவன்? ரூபா 10,000 வாங்கின உடனே பச்சைக்கு குத்திடுவாங்க. நீ வேற. ஐயா சொல்லுங்கய்யா. அது இல்லடா, நாட்டில் அரசியல் பண்ணணும்னா 2 விஷயம் வேணும். ஒன்று ஜாதி போல இருக்கணும், இன்னொன்று பணம் போல இருக்கணும். 2மே நம்மக்கிட்ட இருக்குல்ல. ஐயா அதெல்லாம் ஓகே. நம்ம மக்கள் தெரிஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏய், அப்படியெல்லாம் நம்ம திறந்து விட்டுருவோமாடா? ஜாதிக்குள்ள புதுசா பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்போம்ல, மக்களை யோசிக்க விட மாட்டோம்ல. அப்படி எந்த பிரச்சனையும் கிடைக்கலாம் தலைவா. அதான்டா இப்போ வந்திருக்கே ஒரு புது பிரச்சனை, மீ டூ. அதை கொளுத்தி போட்டுருவோம்ல. ஐயா ஐயா ஐயா, உங்களுக்கு தலையில மட்டும் போல இல்லைங்க, உடம்பெல்லாம் போலங்கய்யா, உடம்பெல்லாம் போல. நல்லா கேட்டுக்க, இப்ப எலெக்ஷன் டைம் வேற, எல்லா இடத்துலயும் போலீஸ் கெட்டுப்படி எல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அதனாலதான் அந்த வட்டக்காராவை முன்னாடியே உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரிங்கய்யா. வெளியே நம்ம கார் நிக்குதுல்ல, 69 66 வெள்ளை கலர். ஆமாங்கய்யா, பெரிய வண்டி இருக்கு. எர்லி மார்னிங் 4:30 இருந்து 6:30க்குள்ள இந்த வட்டக்காராவோட பைபாஸை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அது மீறி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். ஐயா செக் போஸ்ட தாண்டிட்டோம்னா அதுக்கு மேல வர்றத நாங்க பாத்துக்கிறோம்யா. என்னடா? சரிங்க சரிங்க ஐயா, ரொம்ப தூரம் போறோம், ஒரு புல்லு நம்ம பாலக்கரை கடையில போய் எடுத்துக்கடா. ரொம்ப சந்தோஷமியா, 2 புல்லா வாங்கிக்கிறப்பியா. ஐயா புல்லு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரா? டேய் அம்மா சார் தூக்குடா, தூக்கு. 2 புல்லுடா, எல்லாம் போய் சேரும். ஐயா 2 புல்லு தாரம்னு சொல்லிட்டாரு. எதிரில ரயிலே வந்தாலும் நம்ம புயலா போய் சேரலாம். இந்த விஷயத்தை கேட்டுட்டு நான் அப்போ மறந்துட்டேன். பிகாஸ் இந்த ஏஜ்ல என்னால என்ன பண்ண முடியும்னு. ஏன்னா நம்ம கொள்ளையடிக்க போற பணம் நல்ல வழியில சம்பாரிச்சதல்ல. நம்ம இந்த பணத்தை எடுக்கிறதுல தப்பே இல்லை. நமக்காக இல்லைனாலும் மாதவன் சார் பேத்தி உயிருக்காக நாம இந்த ரிஸ்கை எடுப்போம். கண்டிப்பா நானும் ரெடி. ஆனால் தருண் சார் எதுவும் சொல்லலையே.
தருண் சார், நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் சார்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த கண்ணை வச்சுக்கிட்டு எப்படி? என்கிட்ட சூப்பர் பிளான் இருக்கு. நீங்க ஓகே மட்டும் சொல்லுங்க. அட போராட்டம் இல்லாம